ஓகே மாஸ்டர் கேட்போம். ஓம் 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 அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பேரும்பம். அம்மா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமை என்றது அண்டசாரம். ஸோ அண்டசாரத்தில் ஸ்டார்ட் பண்ணியம்மா துவங்கும் போது இன்றைக்கு வந்து தப்பூசம்ன்றது 2000 ஆண்டு இல்லை. அப்போ மக்கள் 2004 2005 2025 இது கணக்கு இல்லை. அப்போ நீ யோசிக்கணும்மா, தப்பூசம் வந்து சூரியன் முழுமையாகி சந்திரன் முழுமையாகி துவங்கி டேர்ன் பண்ண நாள்லேருந்து முதல் தப்பூசம், முதல் ஃபுல் மூன். இப்போ இன்றைக்கு சூரியன் இங்கே போய் இங்கே திரும்பி வர போகுது 6 மாதம். அப்போ முதல் தப்பூசத்தில் தான் சூரியன் மறைக்க கார்த்திகேயன் வந்து முருகன் வந்து சிவன் சொத்து. அப்போ வந்து அப்பற்ற வந்து சிவன் பிள்ளையார் வந்து அம்மா அப்பா சுற்றி ஞானப்பால் எடுத்துட்டார். ஆனால் முருகன் வந்து போய் பழனியில் குந்தி அம்மா கொடுத்த வேலை வச்சு டிஎன்ஏ வேலைண்டா டிஎன்ஏ அம்மா அதை வச்சு தவன் செய்து ஆராதாரம் இல்லை தொல்லை இல்லையடி ஆராதார சக்கத்தை இயக்கி சதாக்கிழமைந்து சாகாக்கிளையில் வந்து உங்கள்கிட்ட வந்து அவர் சதா காசாக்களை திரும்பி வந்து ஏறுமயில் ஏறு விளை ஆடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினதீத்த முகம் உண்டே மாறுபடும் அசுர்களை வதைத்த முகம் உண்டு. என்ன சொல்கிறேன்டா, நாம் வந்து ஞானம் எடுத்தால்தான் நாங்கள் கூறு மடியார் வினை தீர்க்க முடியும். அப்போ ஏறுமயில் கூறு அப்போ சொல்கிற ஞானம் அடைஞ்சாதான் நான் வினதீர்க்க முடியும். அப்போ நீங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லாமல் இன்றைய கோயில் எல்லாமே அதான். அவர் முருகன் சொன்ன ஏறுமையில் விளையாண்டா அது என்னட்டு புரியலை. உண்மையும்படி அவர் சொல்கிறார், ஞானம் ஏறுமையில் ஏறு விளை ஆடுமோன்னு ஈசனோட ஞான மொழி பேசு முகம் ஒன்று. அப்போ நீங்கள் ஈசனோட ஞானம் பேச வேணும். இன்றைக்கு எல்லாரும் கோயிலில் போய் முருகன் கோயிலையோ எல்லா கோயிலும் இன்றைக்கு தப்பூசத்தையில் எல்லாருமே ஈசனோட பேசணும். எப்படி பேசணும், தன் பிள்ளை எப்படி சுப்பிரமணியன் சொன்னான் சுப்பிரமணியன், அதே மாதிரி அமர்ந்த பெருமானே சிவபெருமான் அவர் அமர்ந்துட்டார் பெருமானா கடைசியா. அப்போ அவர் சொல்றாரு கூறு மடியார் வினைத்தம் உண்டு. பிறகு சொல்றார் மாறுபடும் அசுரனை வதைத்தமும் ஒன்றுண்டா. இப்போ இந்த கலியுகம் சுனாமி வேக்கணும் எல்லாம் நடக்கிறது நம்மளுடன் நாங்கள் மாறிட்டோம். நாங்கள் மாறினதுனால வதப்படுறோம்டா. சுனாமி வேக்கணும் இயக்க இப்போ வந்து இந்த சூரியன் சந்திரன் மாறுறதுல இன்றைக்கு ஒரு ராசி 12 ராசியும் 12 நவக்கிரகம். அப்போ இந்த ராசியில இருந்து இந்த முறை ஒரு ராசிக்கு மாறும் 2.5 வருஷ சனியன் பெருமன்றுவாங்க. அப்போ இந்த 2.5 வருஷ சனி காலம் பெற மட்டும். ஆனால் முறையின்படி இயற்கை படைக்கும் போது மக்கள் சத்தியத்தில் ஞானத்தில் இருந்தார்கள். அப்போ ஞானத்தில் 10 அறிவில் நான் பேசலாம். ஆனால் இப்போ வந்து நான் இயற்கை நாம் சிவன் சொத்து கொலநாசம் என்றால் இதுதான் கொலநாசம் என்றால் இப்போ வந்து கோயிலில் வைக்க முடியலை. தவத்தை விநாயகர் கோயிலையோ இங்கேயோ இல்லாத மலேசியாவில். ஆனால் மலேசியாவில் 10 கிலோ இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க பூசை இப்போ இந்த தப்பூசம்ண்டா என்ன செருக்கணும், எல்லாம் முடிவட்டிக்கு 5 வாட்டி பால் குடம் எடுத்து காவடி எடுத்து இறக்கி குண்டனி எலும்பும். அதுக்கு தான் நான் வச்சார் பால் குடம் எடுக்க காவடி எலும்பும், காவடி ஆடைக்கையும் குண்டலில் எலும்பும். அப்போ எடுத்து போய் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ ஞானம் கிடைச்சதுன்னா தான் ஏறுமயில் ஏறு விளை ஆடுமம் உண்டு ஈஸ்வரன் ஞான மொழி. அப்போ நீங்கள் காவடி எடுக்க ஞான மொழி. அப்போ ஞானத்தில் நீங்கள் போச்சுருங்க. அதான் காவடி எடுக்கிற இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு எல்லாரும் காவடி எடுத்து பால் குடம் எடுத்துட்டு. ஆனால் சந்திர சூரிய கிரணம் எடுக்க கோயிலை பூட்டிடுவாங்க. ஒரு முறை வந்தேக்க சூரிய கிரணம் வந்து சந்திரகிரணம் வந்தேக்க தெப்பை வச்சுட்டு தப்பூசத்துக்கு கோயில் பூட்டும் 10 கேவில். அப்போ அந்த கோயில் பூட்டண்டா அண்டம் பூட்டுப்படாது. அப்போ நீங்கள் தவம். அப்போ சரி, அப்போ நாம் எல்லாரும் 10 கேவில் தவம் செய்தோம். அப்போ தவம் என்று சொல்றது அப்போ எல்லா கோயிலும் பூட்ட தேவையில்லை. அப்போ ஞானம் என்பது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சக்கரந்துரம் தவம் செய்துட்டால் தான் உங்களோட வினை மாறும், விதி மாறும், மதி மாறும். மதியால் இன்றைக்கு மதி வந்து நிற்கிது ஃபுல் மூன். இன்றைக்கு ஃபுல் மூன் இந்த மதியா வந்து நிற்கிறத நம்ம தியானம் செய்து எங்களோட மூச்சு காத்து 0க்கு வருது. அப்போ நாங்கள் மதியாரம். இன்றைக்கு நீங்கள் முதல் வந்தே தவம் செய்துட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போக போகிறீங்க. இது உள்ளம் ஒரு கோயில். இப்போ உள்ளம் ஒரு அப்போ நீங்கள் தவம் செய்யக்க கோயிலில் போய் தவம் செய்ய இப்போ நீங்கள் போய்க்க நீங்கள் காவடி எடுக்க முதல்ல நீங்கள் ஞானம் எடுத்து போய் உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்துருக்கிறார். அப்போ 3000 ஆண்டு வாழ்ந்தால் இப்போ 2525 சொல்கிறாங்க. எப்படி கணக்கு? அப்போ அதை வச்சு நீங்கள் யோசிக்கலாம். 2025 இல்லை. அப்போ நான் பேசலாம் இன்னொரு. ஆனால் முறையின்படியம்மா அந்த டைம் பேசிட்டேன் மலேசியாவில் 2011 இருந்து 2018 சொன்னால் 27 வருஷத்தில் பிரச்சனை வர கூடுமண்டு. சொத்து விற்கலாது, பொருள் விற்கலாது, வைரஸ் வரணும்னு பேசியிருக்கு. இப்போ இன்னும் 20 வருஷம் தான் 22 வருஷம் தான் கிடக்கும். 22 வருஷத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்.
பெரிய ஒரு மாற்றம். இயற்கை அழிவு, நேச்சல், பொருளாதார பிரச்சனை, மான்றல் பிரச்சனை எல்லாமே வரப்போகுது, மக்களுக்கு தெரியலை. ஆனால் நம்ம வினை, அப்போ நம்ம தவம் செய்து இந்த இதை திருப்பலாம். அப்போ திருப்ப வேணும் என்றால் இதை வைக்க வேணும். அப்போ இதை செய்தால் தான் முடியும் என்று சிவன் வந்து நிற்கிறார். சிவன் மீண்டும் வர்றதுண்டாலம்மா, நான் மீண்டும் வந்து நபி ஈசாண்டா நபி பலப்பட்டேன், எனக்கு மூச்சு இல்லை பேசுறாரு. அப்ப ஞானம் குடிப்படுது. அப்ப இது எல்லாருமேக்குமே நபி என்ற நபி கமலம் என்றது உங்களோட ஆறாதார சக்கரம் சதாக்களை கமலம் மலர்ந்தாத்தான் உங்களோட சக்கரம் எல்லாம் ஆறாதாரம் மலர்ந்து சதாக்களை தபம் செய்யும் போது இன்றைக்கு 10க்கு மலேசியால 5 வாட்டி 6 வாட்டி எல்லாருமே தியானம் செய்வார். எல்லாம் முனிஷா எல்லாம் செய்ய போயின்னு அப்ப அது என்ன ஏற்கனவே பேசியாச்சு, திருப்பி நான் பேச தேவை. இது வந்து சிவ இதை மாற்றவும் முடியாது. அப்ப நான் இங்க சொல்லலாம், தூதர் வரைக்க ஏற்கனவே மூலாதாரம், சுவசித்தானா, மணிப்புரா, அனகாதம், விசுத்தி நான் வர முதல்ல இருக்கே இல்லையம்மா. அப்ப சுப்பன் தானே வச்சாரு. முருகன் தானம்மா 18 சித்தருக்குமே குரு. அப்ப அவர் தான் குருவா இருக்க முடியும் ஒழிய இங்க சத்குரு இந்த குருமார் எல்லாமே ஆன்மீகம் அவர்களை குருவாக்க முடியாது. அப்ப நீங்க முருகனை நம்பி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வர வேணும். முருகன் தான் உண்மையான ஞானத்தை கொடுத்து உண்மையான உபதேசத்தை வச்சுட்டு போயிட்டார். அவர் வச்ச உபதேசத்தை வந்து நீங்க மாத்தி அமைச்சால் கோயில்ல வச்சா இந்த ஆஸ்திரம் எல்லாம் போட்டுப்படும். அப்ப கோயில்ல வச்சுட்டோம்னா என்ன நடக்கும்? அப்ப சேர சோழ பாண்டியர் ஆண்ட டைம்ல இருந்து பிராமணர் கையில கொடுத்தார்கள். அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, ராவணன் என்ன? ராவணன் பிராமணர், ராவணன் பிராமணர். சிவன் சுத்த எடுத்துட்டு என்ன ராமா வந்து இதன்றார், ராமா. அப்ப பிராமணனே மாறக்கு. அப்ப நாம் வந்து மாற முடியல, பிராணம் மாற முடியாது. எப்பவுமே வாசி காத்து மாத்த முடியுமா? அதான பிராணம், பிராமணர். அப்ப மக்கள் யோசிக்கல, சிவன் கொடுத்து வேண்ட ராவணன் வேண்டிட்டார். வேண்டி போட்டு இந்த பிராணனுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறும் போது, அசுரனா மாறும் போது வதைப்படுது. அப்ப ராமா வந்து 14 வருஷம் இப்ப நாம் வந்து 14 வருஷம் நீங்க தியானம் செய்யத்தானம்மா உங்களால முடியும். அப்ப அதுக்கு இந்த உபதேசத்துல வைக்கிறாரு. சின்ன வயதுல 13 வயதுல திறந்து நீங்க 27 வயது கல்யாணம் கட்ட போய்க்க உங்களோட நட்சத்திர குறைபாடு சமநிலைக்கு வந்துடும். இப்ப சம்டைம் 100 யோனி பொருத்தம், இந்த பொருத்தம் நம்ம பார்த்தா கல்யாணம் கட்டணும். அப்ப கல்யாணம் கட்டைக்கு பொருத்தம் பெறாது. ஆனா அவங்களோட விதிப்படிதான் அமையும். எங்க போனாலும் சுத்தினாலும் விதிப்படி அமையும். விதி வந்து மதியால் அமையுது. ஆனா இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து விதிப்படி அமையாமலே நாங்கள் சாப்பிட்டால சும்மா ஐலவு சொல்லி கல்யாணம் கட்டிடுவோம். அதெல்லாம் விதிப்படி அமையாது. அப்ப இங்க விதி அமையாத கல்யாணம் நடக்கும், விதிப்படி அமைகிறதும் நடக்குது. யாருக்கு? சில தமிழ் ஆக்களுக்கு நல்ல சுவாமி இப்போ உங்களோட பிள்ளைகள் கும்பிட்றபடியா தியானம் செய்யறபடியும் விதிப்படி தான் கொண்டே அமைக்கும். இப்போ எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்கள அவங்கள விதிப்படி தான் கொண்டே அமைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ அம்மா பை வந்து நீங்கள் நேர்ந்து வேண்டினால் இப்போ நேர்றீங்க, கடவுள் எனக்கு இது நடக்க வேணும்னு தான் நடக்கும். அது எப்படி நடக்கும்? உண்மையாக இருக்கிற நீங்கள் திருமூலர்லேடி நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைச்சிடும். நீங்கள் எனக்கு என்ன வேணும் கேளுங்க, அது உங்களுக்கு கடவுள் வேறு வழியில் காட்டி கொண்டு வந்து விட்டுருவார். அப்போ அது ஏன் அது நடக்குது என்று சொன்னால், உண்மையாக தவம் செய்து நீங்கள் கேட்க. இப்போ நான் இங்கே இன்றைக்கு பேச போகிறேன்னு விட்டு மகள் காரில் எடுத்துகிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் நான் திருப்பண்ணன் காரை வெள்ளைக்காரை இங்கே வந்து நிற்கிறேன். அப்போ வந்துட்டு நிற்கிறேன். அப்போ நான் செய்ய விட்டுட்டு போயிட்டேன். திருப்பி வந்து காரில் வந்து நிற்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணீங்க காரில் போய். அப்போ நான் சொன்னேன், பாருமா அப்போ அது எப்படி என்று சொன்னால் இப்போ நான் அமைக்க முடியாது. இதைத்தான் நீங்கள் அதுக்கு தான் இப்போ நான் கூப்பிட்டது. அப்போ அவர் என்ன பிளான் வச்சுக்கிறாரு எனக்கே தெரியாதம்மா, தூதருக்கே தெரியாது எப்படி முடியுமென்று. அப்போ இன்றைக்கு கேட்கலாம், தப்புசத்தில் இந்த தூதர் நீங்கள் சொல்லுங்கள், உலகம் இப்போ அழிய போதும். உலகம் அழிகிறது அது அவற்றை கையில் இல்லை, நம்மட கையிலான் இருக்கு. அப்போ இந்த ஞானத்தை குடிச்சேக்க நீங்கள் திருப்பி தவன் செய்தேக்க சுற்றன் பெறும். கலியுகம் தான். கலியுகத்தை நீங்கள் நிப்பாட்ட முடியாது. கலியுகம் திறப்பா யுகம் ஒரு யுகம் வந்து கலியுகத்தில் வந்து இப்போ இந்த ஞானத்தை குடிக்கலாம். இதை நீங்கள் வைக்காட்டி கலியுகத்தில் அப்போ இது தெளிவுபடுத்துகிற இந்த பாட்டுக்கு வாங்கொண்டு நீங்கள் முருகன் கோயிலில் போய் கும்பிட்றீங்க, திருமுறை படிங்க, ஆனால் இங்கே எழுத்து கொண்டு வருது. இப்போ என்ன எனக்கு தெரியாது. அப்போ எப்படி அது திருமுறைப்படி வருதுண்டா, இப்போ திருமுறை படிக்க சிவனிட்டான் போக முடியும். அப்போ திருமுறை அதில் எழுதுனா மறைச்சிட்டாங்க இந்த தவத்தை. இதை கொண்டே வைக்க வேணும். இந்த தவம் அது வைப்படும். அது இந்தியாவை தானாகவே வச்சு முடிச்சிடுவார். அப்போ நான் இங்கே இருக்கிறேன், சாதாரணம் இருக்கிறார், முடிச்சிடுவாரா கேட்பாங்க. இவர் என்ன இப்படி போய் அங்கத்துக்கு எப்படி முடிப்பார்? சண்டை. இது வந்து நம்ம சண்டை பிடிக்க தேவையில்லை. அது ஞானம் தண்டை பாட்டிலேயே அது உடைஞ்சு இயற்கையாக எப்படி பிடிச்சாரோ, சிவன் எப்படி பிடிச்சாரோ அண்டத்தில் உள்ளது 14 மண்டலத்தோடு தான் என்ன பிடிக்கிறார்.
அந்த பூலோகம், பொருளோகம், சொற்கலோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகத்திலிருந்து தவம் செய்கிறோம். அப்போ நீங்கள் தவத்துக்கு வந்திருக்கேக்க, உங்களோட ஞானக்கண் திறந்து தவம் இருக்கேக்க, 6 ஆதார சக்கரம் சதாக்களை மெலந்தோடனே உங்களோட 72 நாடிகளையும் அப்படியே பவுன் ஆயிரும். நந்தி பவுன் உட்காது. அதே மாதிரி சுவாச காற்று 21 சுவாசம் வந்து பவுன் ஆயிரும். ஏன்னா சூரிய காற்றுல வர 21 சுவாசம் இன்றைக்கு தப்பூசம். உங்களுக்கு தெரியுதம்மா, நீங்கள் விரதம் இருந்து போய் நல்ல ஒரு முடிவிடத்தில் வந்து போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் தவன் நேரம் வந்து வாருங்க இங்கே. இப்போ நம்ம தவன் செய்கிறோம். அப்போ தமிழில் வந்து தமிழ்லாம் உண்மையான ஓம்ன்ற தமிழ். அப்போ தமிழில் முதல் கடவுள் சிவபெருமான் என்றால், சிவபெருமான் வந்து ஓமுக்கு கடவுள், பஞ்சபூதம். அப்போ எல்லாமே வந்து இருக்கேக்க, அப்போ சிவன் வந்து உண்மையாக வந்து அவர் யாருக்கும் பிறக்காத ஒரு ஒளியாக வந்தவர். அதே மாதிரி முருகன் 3ஆம் கண்ணால் படைக்கப்பட்ட ஒளியால் பிறந்தவர். அப்போ நம்ம தான் அம்மா வயத்தில் பிறந்து அப்பா வயத்தில் பிறந்த நாங்கள். அப்போ நம்ம வந்து கடவுள் படைக்கிற நம்மளோட விதிப்படி அம்மா அப்பாவில் படைக்க விதியில், அந்த விதியால் நாங்கள் பட வர்றோம். அப்போ இந்த விதியால் படைச்சி இங்கே வந்துட்டு இந்த விதியை உடைச்சி மதியால் தான் உடைக்க முடியும். மதியில் நீங்கள் போயில என்றால் விதியை இன்றைக்கு உடைக்க முடியாது. அப்போ 16 கலையும் பெற்று நூலில் வாழண்டா 16 கலை. இங்கே நாம் தவம் செய்ய போகிறோம். நீங்கள் 16 கலையும் எடுத்து தான் போகணும். அப்போ தவம் செய்ய 5 வாட்டி நீங்கள் எனக்கு மூச்சு 0க்கு வரைக்கும் 16 கலையும் பெறும். அப்போ நான் 16 அடக்கியாச்சு. 16 0 இருக்கிறார். இந்த 16 கலையோடையும் பேசிக்கம்மா உங்களுக்கு இந்த என்னோட பேச ஞானம் பெறும். ஆனால் அது என்ன நடக்குன்னா, அண்டத்தில் ஜாயின் பண்ணி கொண்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ இந்த வெள்ளக்காரி வந்துட்டு போனேன். இப்போ அவளுக்கு அந்த என்னது தேவையில்லை, அவன்டைக்கு அது தெரியாம வாரா அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியுது இது முக்கியமானு ஓடி வாரா. ஈவினிங் வர முடியான்னுட்டு வர்றாங்க. தனக்கு ஈவினிங் வர முடியான்னு வராங்க. அப்போ சிவனுக்கு எந்த டைம் போகலாம். 7 மணி நாங்கள் இங்கே உங்களுக்காக லீவுக்கு வச்சிருக்கு. முறையின்படி மார்னிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக பூசம். சூரியன் உதிச்சதுலேருந்தே பூச நட்சத்திரம் வந்து கொண்டு இருக்கு சக்தி. அப்போ சூரியன் மாற போகிறான். சிவராத்திரி 26ஆம் தேதி வருது. சிவனுடைய ராத்திரி வருது. 26ஆம் தேதி சிவராத்திரி வருது. இப்போ சிவராத்திரி வரைக்கும் அந்த மதர் அந்த நேச்சர் வந்து வித்தியாசம் அணைச்சி இருக்கும். அன்றைக்கு அண்ட சரம் மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி இன்றைக்கும் தப்புசதில் மாற்றம் இருக்கும். புல் மூணில் வந்து மாற்றம் இருக்கும். எப்படி நீங்கள் அந்த மாற்றத்தை உருவாக்கும் எங்களுக்குள்ள மாற்றம். இப்போ உங்களுக்கு மாற்றம் இல்லையா இல்லையா? எங்கள் சக்கரம் திறந்த அப்புறம் மாற்றம் இருக்கே இல்லையா? ஏன்னா நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. இப்போ அப்போ இணைஞ்சோடனே உங்களில் மாற்றம். நீங்கள் 1 வாட்டி செய்தாலும் உங்களுக்கு 5 வாட்டி செய்யறதுக்கு சக்தி இருக்குது. அது நான் சொல்லலை அப்படின்னா அது சொன்னால் அவங்க யோசிப்பாங்க, என்ன வேறு டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து போயிருக்க வளர்ந்து போயிருக்க 1 வாட்டி செய்தாலும் அந்த சக்தி வந்துடும். பவர் இப்போ வந்து டக்குன்னு வந்து இப்போ நீங்கள் குந்திரோன்னு வந்துடும். ஏனென்றால் எனக்கு முதலே நீங்கள் இப்போ நான் வர முதலே நீங்கள் ஈசனோட ஞானம் குடிச்சோன்ருக்கிறீங்க. இங்கே நான் நியூசிலாந்து வர முதலே ஞானம் குடிச்சோன்னு இருக்கிறீங்க. அது அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசர், சுந்தர் எப்படி ஞானம் கொடுத்தாரோ அப்படின்னு கோயிலில் கொடுப்படம் நிறைய பேருக்கு. எல்லா கோயிலும் அது எல்லாருக்கும் இங்கே கிடைக்காது. சில அது பூர்த்தியான ஆக்களும் கொடுப்படும். உங்களுக்கு அது கிடைக்கும். அது அந்த தொண்டு சிவத்தொண்டுன்றது நீங்கள் தொண்டு வந்து அப்பர், சம்பந்தர், மாணிக்கம் செய்கிறீங்க. சரியம்மா, நீங்கள் அப்படி செய்கிறபடியாக தான் இப்போ வந்துருங்க. இப்போ சிவன் வந்து தொண்டு செய்கிறார். அப்போ ஏன் சுந்தரை வந்து கல்யாணத்தை பிடிக்கிறார்? இன்றைக்கு தற்பூசத்தில் உங்களை பிடிக்கிறார். இன்றைக்கு உங்களை பிடிக்கிறார் என்றால் இது என்ன இப்படி வேற பிடிக்கிறாரு சிவன்? சிவன் இன்றைக்கு தற்பூசல் பிடிக்கிறார் என்றால் அவர் உங்களை இணைச்சிட்டார். நீங்கள் எங்கேயும் போக முடியாதம்மா, நீங்கள் சிவன் தான் போக போகிறீங்க. அது உள்ளதை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம மற்ற குறை சொல்லலை. அப்போ சிவன்கிட்ட போகிறேன்ட்டு சொன்னால் அப்படியே நீங்கள் இந்த தவத்தை செய்தோண்டு நீங்கள் மற்றவை சொல்லி கொடுக்காட்டியும் போய் சேரலாம். இப்போ நம்ம பவர் தந்தாச்சு பூலோ. ஆனால் கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னா சொல்லிக் கொடுக்கலாம், போகலாம். ஆனால் அப்பா அம்மா எல்லாருமே சிவன் பிள்ளையை விட்டுட்டு தான் போனார், சொல்லிக் கொடுக்காம தானே போனார். ஆனால் ஏன் அப்படி போனால் அவர் 6 ஆதார ஒளியில் பிறந்த ஒளியாருக்கு வர தெரியும். இந்த அண்டத்தில் இருந்தால் அது படைக்கப்பட்டது ஒளி. அப்போ அந்த ஒளி எடுத்துருமா வேற முருகன். நம்ம பிண்டத்தில் படைச்சிருக்கிறோம், பிண்டத்தில் அம்மா அப்பாவில். ஆனால் அண்டத்தில் கனெக்ஷன் இருக்கு, மூச்சு காற்று. ஆனால் சூரிய காற்றுல நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்போ நான் துறந்து விட்டோன்னு நம்ம சக்கரம் துறந்தோன்னா அண்டத்தில் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இப்போ என்ன சொல்கிறேன்டா, சின்ன பிள்ளையில இருந்தே இந்த உபதேசத்தை வச்சாதான் ஞானம் குடிக்க முடியும். அப்போ இந்த ஞானத்தை குடிக்காமல் ஒரு காலமும் நீங்கள் விதியை மதியால் மாற்ற முடியாது. அப்போ ஞானத்தை தான் இன்றைக்கு ஞான நாள் தானே. அப்போ அவர் சொல்கிறார், ஏறு மயில் ஏறு விளை ஆடு முகம் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேச வேணும். எப்படி பேசுகிற ஞான மொழி?
தவத்து மூலத்தானே பேச முடியுமம்மா. அப்ப எல்லாரும் கண்ணை மூடி ஈஸ்வரன் ஞான மொழி பேசினாத்தான் விளங்குதம்மா. என்ன கேட்குறீங்க நான் தருகிறேன்றார். ஆனா அதை ஞானம் செய்யாமல் செய்தால் என்ன நடக்கும்? மாறுபடுகிறார். அப்ப நீங்க இந்த தவம் வைக்கலைன்னா நீங்க மாறுபட்டதுதான். கோயில்ல சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இல்லையென்றா அது மாறுபட்டது. அப்ப நீங்க கோயில்ல வர்றது எல்லாருமேக்குமே அது இல்லை. முருகன் கோயிலுக்கு எந்த கோயில் போனால் அதில் 100க்கு 2 பேர் 3 10 பேர் இருப்பினால தெளிவானாக்கள். தெல்ல தெளிந்தவன் ஜீவன் சிவலிங்கம். தெளிவாக தெளிவோடு உன்னுடைய ஆத்மா கர்மா எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இது எவ்வளோ தடை இருந்தாலும் உடைச்சு கொண்டு போகும். அது ஏனென்றா உங்களோட பக்தி. அதான் பக்தியில் பக்தி வேறையம்மா. பக்தி என்று இப்படி ஊறி ஒளி பெருக்கி கொண்டு பக்தியா இருக்கும். அப்பர் சம்பந்தர் சொல்லுவார், மாணிக்கவாசர் சொல்லுவார், இந்த நாயே 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 பிடிச்சாண்டி பேசி வர்றார் பாட்டுல. தெரியுதா மாணிக்கவாசர்? நான் ஒரு நாயே சிவன் பிடி. அப்ப இவர் என்ன பிடிச்சிருக்கு? இந்த சொத்தை நான் எங்கே நாசம் பண்ண முடியாது, இதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இதை நான் தப்பு பண்ணவும் முடியாது. அப்ப இதை ஒன்றும் பண்ண முடியாம நான் தப்பு பண்ணவே இயலாது. இதுக்கு காசு கொடுக்கவோ விற்கவோ முடியாது. அப்ப அதால தான் யோசிக்கிறான் இதே. ஏன்னா அண்டத்துல எப்பவுமே இணைஞ்சிடலாம். அண்டத்துல இணைக்க காசு இல்லை. அப்பர் சம்பந்தருக்கு ஞானம் கொடுக்க காசு கொடுத்தா ஒன்னார் இல்லைத்தானே. அப்ப இது காசு இல்லைத்தானம்மா. அப்ப இதுக்கு பணம் அறவிடக்கூடாது. இன்றைக்கு அதான் குரு சிவன் உங்கள்கிட்ட உங்களை ஞானத்தை குடிச்சு உங்களோட ஆத்மாவை ஜோதியா கருப்பெருஞ்சோதியாக்கி போய்க்க இல்லற வாழ்க்கைக்கு இல்லறத்துல இருந்து வர முடியும். ஸோ இந்த தவம் உங்களுக்கு விளங்குதான். அப்ப இன்றைக்கு முருகன் வேலை வச்சுக்கிறார், டிஎன்ஏ மாற்ற சொல்றார், தன்னுடைய விதையை மாற்ற சொல்றார். அப்ப விதையை மாத்துறதுக்கு 6 ஆதாரஞ்சைக்கு சதாக்கலை மேலேருந்து சாகா கல்வியில இருக்கல என்றா இது சாகா கல்வி அம்மா. சாகா கல்வி என்றா என்னம்மா? நம்மளோட ஆத்மா போய் சேர்றது, திருப்பி வர்றதில்லை. ஓம் அசத்தோம் அசக்கம் என்று சொல்றான். அசத்தியத்திலிருந்து சத்திய மார்க்கத்துக்கு அழைச்சல், இருளிலிருந்து ஒளிக்கு அழைச்சல், சாவின்றி ஆன்ம ஜோதி அழைச்சல்னா நமக்கு இங்க இறப்பு வரக்கூடாது, திருப்பி வரக்கூடாது. ஆத்மாவுக்கு இறப்புன்றது திருப்பி வரக்கூடாது. அதான் சாவின்றி அழைத்திச்சல்னா திருப்பி வந்தா இனி மனிதன் இருந்தா இறப்பு இருக்கு, திருப்பியும் தவஞ்சே தான் போக முடியும். ஒரே அடியா இதை போய் சேர்றதம்மா. ஒரே அடியா இன்றைக்கு முருகன் மாதிரி ஒளியா போறது. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு உபதேசம் என்ன? நீங்க இதை செய்துட்டு வாங்கம்மா, நீங்க வந்துட்டீங்க, இப்போ ஆரம்பிக்க போறேன், விளங்குதம்மா. இதுதான் தற்பூசம். தற்பூசம்ன்றது சூரியன் சந்திரன் மூலியமையாகி நாங்கள் 6 ஆதாரம் வைக்கி சதா கிழமையிலேருந்து மூலாதாரம் 62 ஒரு கிளை அம்மா 52 கிளை, ஸ்வஸ்தன் 56 கிளை, மணிப்புரா 62 கிளை, அனகாதம் 54 கிளை, சூரிய கிளை, விசுத்தி சந்திர கிளை, நெத்திக்கண் சந்திர கிளை, இது சாகா கிளை. எல்லா கிளைகளையும் நம்ம தவம் இருக்க இந்த கிளையில முடியும் 16 கிளை. அமர்ந்தார் பெருமானே. ஓகே அம்மா, பேரும்பம்மா நம்ம துவங்கம்மா.